ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம நிவின் இருக்காரு. காவேரியை கூட்டிகிட்டு வண்டியில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்க வழியில், நீ ரொம்ப பண்ணுற காவேரி, நீ விஜய் பற்றி யோசிக்காமல் உன் ஃபேமிலியை பற்றி மட்டும் யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. என்னடா அது திடீர்னு இப்படி தம்பி பேசுகிறாப்லே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்களா? ஒன்றும் இல்லைங்க. அதான் நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் அம்மா முழு சம்மதத்தோட எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்க பல்லாண்டு வளர்க பல்லாண்டுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணுமா. நல்லா வருவோமா நீயே? அந்த அம்மாவே எப்படா கேப் கிடைப்போம் உங்கள் ரெண்டு பற்றி பிரித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. நீ இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறியே, இது நடக்குமான்னு நடத்தி காமிக்கணுங்கிறாங்க. சரி வருங்க, நல்லா வருவீங்க, செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு நீங்கள் வண்டி நிப்பாட்டுங்க நிவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அடிச்சான் காப்பி பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ன்னு கலாய்க்கிறாரு. டே அப்பா, சண்டை போடுறது கூட ஒரு லவ்னு நல்லா நிரூபிச்சிட்டிங்கடா. ஆனால் வாழ்க்கையில் சண்டையே மட்டும் இருந்தால் லவ் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியும் நிஜ லைஃப்பில் நிறைய பேத்துக்கு நடக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க, என்ன இப்படி அடிச்சுக்கிறீங்கன்றாங்க. நம்ம நிவீனு நல்ல பேர் இல்லைன்னு சொல்லிட்டு பொறாமப்படுறாங்க. ஊரெல்லாம் பொறாமப்படுதுப்பா, நீ மட்டுமா பொறாமப்படுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட பேர் இந்த ரொமான்ஸை எதிர்பார்த்து தானே நாடே காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நிவின் விட்டுட்டு கிளம்பிட்டாருங்க. இங்கே வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீனா நம்ம குமரன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. டே ஆளுக்கு ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்கடா, நானும் என் பொண்டாட்டிக்கிற போய் ரொமான்ஸ் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு நிவின் ஒரு மாதிரி அடம் பிடிக்கிறாப்ல. நமக்கு வச்சது பத்திரகாளி, அதுக்கிட்ட எங்கே ரொமான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே தோசை சுட்டு கொடுக்கறது என்ன, விழுது கவனிச்சுக்கிறது என்ன. இதை பார்த்தோன்னே குமரனோட அம்மா மாசமாக இருக்கவளுக்கு தானே செய்கிறா, செஞ்சுட்டு போட்டோம். அது என்ன வயிற்றுல புள்ள இருந்தால் ஒத்துக்கிறீங்க, இல்லைன்னு சாதாரண நாளில் செஞ்சு கொடுத்தா என் பிள்ளை விளக்காரனாக்கிட்டான்னு ஒரு பூரா சொல்ல வேண்டியது. ஏன்டா இப்படி இருக்கீங்க? புருஷனும் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ விடுங்கடா. அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டே முக்கால்வாசி நேரம் ஓட்ட முடியுமா? இங்கே இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம காவேரி ஒரு பக்கம் விழுந்து கவனிக்கிறாங்க. பாட்டையாக போட்டு தள்ளுறாங்க. ரொமான்ஸ் பிச்சு